வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தல தோனி தான் காரணம். ஆட்ட நாயகன் விருது வாங்கியதும் சிவம் தூபே நிகழ்ச்சி பேட்டி. அதாவது இந்திய அணிக்காக சிவம் தூபே பவுலிங் செய்ததை சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனி பார்த்திருந்தால் அடுத்த ஐபிஎல் சீசனில் 3 ஓவர்களுக்கு தூக்கி விடுவார் என்று சுரேஷ் ரெய்னா அவர்கள் பாராட்டியுள்ளார். கடந்த ஐபிஎல் சீசன் தொடரில் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர வீரராக உயர்ந்தவர்தான் சிவம் தூபே. ஸ்பின்னர்களை அட்டக்கில் இருந்து வெளியேற்றும் வல்லமை கொண்ட சிவம் தூபே இமாலய சிக்சர்களை விளாசக்கூடியவர். அசால்ட்டாக 100 மீட்டர்கள் தூரம் சிக்சர் அடிக்கும் சிவம் தூபே கடந்த சீசனில் மட்டும் சிஎஸ்கே அணிக்காக 14 இன்னிங்ஸ்களில் விளையாடி 418 ரன்களை விளாசினார். இதன் காரணமாக இந்திய அணியிலும் சிவம் தூபேவால் கம்பேக் கொடுக்க முடிந்தது. அயர்லாந்து அணிக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணிக்காக கம்பேக் கொடுத்த சிவம் தூபே பினிஷிங்கில் சிறப்பாக செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் தான் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக விலகியதால் ஆப்கானிஸ்தான் T20 தொடருக்கு சிவம் தூபே தேர்வு செய்யப்பட்டார். இளம் நட்சத்திர வீரர்கள் இருக்கும்போது சிவம் தூபேக்கு வாய்ப்பு கிடைப்பது சந்தேகம் என்று தான் பார்க்கப்பட்டது. ஆனால் கேப்டன் ரோஹித் சர்மா அவரை 3வது வேகப்பந்து வீச்சாளராக பார்த்தார். இதனால் முதல் T20 போட்டியிலேயே அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இதனையடுத்து பவுலிங் செய்த சிவம் தூபே 2 ஓவர்களில் 9 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்த ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினார். தொடர்ந்து பேட்டிங்கில் கடைசி வரை களத்திலிருந்து 40 பந்துகளில் 60 ரன்களை விளாசி ஆட்ட நாயகன் விருதையும் தட்டிச் சென்றார். சிவம் தூபே ஆல்ரவுண்டராக முன்னேற்றம் கண்டிருப்பது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. இந்த போட்டிக்கு பின் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னாவும் சிவம் தூபே தொலைக்காட்சியிலும் பேசினார்கள். அப்போது சுரேஷ் ரெய்னா இந்த போட்டியை சிஎஸ்கே கேப்டன் தல தோனி பார்த்திருந்தால் அடுத்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணிக்காக ஒவ்வொரு போட்டியிலும் 3 ஓவர்கள் உனக்குத்தான் என்றும் கூறினார். அதற்கு சிவம் தூபே, தோனி சுரேஷ் ரெய்னா சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் என்று சிரித்துக்கொண்டே கூறினார். இந்த உரையாடல் சிஎஸ்கே வீரர்களுக்கு உரிய கேலியும் கிண்டலுமான அமைந்து உள்ளது. கடந்த சீசனில் பேட்டிங்கில் அசத்திய சிஎஸ்கே அணியின் முன்னாள் கேப்டன் தல தோனி அவர்கள் சிவம் தூபேவுக்கு ஒரு முறை கூட பந்து வீச வாய்ப்பு வழங்கவில்லை. அதன் பின் ரஞ்சி டிராபி, விஜய் ஹசாரே மற்றும் சையது முஷ்டாக் அலி உள்ள தொடர்களில் சிவம் தூபே பவுலிங் செய்து பயிற்சி மேற்கொண்டதன் விளைவை தற்போது விக்கெட் வீழ்த்த காரணமாகவும் அமைந்து உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.